வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு பார்க்க போகிறோம். ஹோம்மேட் நாட்டுக்கோழி குழம்பு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பைமோட் பற்றி பார்க்கலாம். வாங்க பைமோட்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் தான். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. ஆப்பிள் ஃபோனில் பார்த்திங்கன்னா ஆப் ஸ்டோரில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணுன்னா இதில் போய் ஆர்டர் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பைமோட் ஆப் பார்த்திங்கன்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய், தக்காளி, பட்டை, கிராம்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையானது எண்ணெய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது பட்டை, கிராம்பு போட்டுக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடிப்பிடிக்காமல் வதக்கிட்டே இருங்க. நம்ம வந்து கட் பண்ணி வச்ச தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 தக்காளி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா வதக்கிற வரைக்கும் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சதும் நம்ம அந்த நாட்டுக்கோழி அலசி வச்ச நாட்டுக்கோழியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 1.5 அந்த மாதிரி இருக்கும். ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு. இல்லை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தேவையான ஒரு உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதுக்கு டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. நம்ம மசாலாவை இப்போ பார்த்திங்கன்னா அதுலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி வந்து சுண்டுற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். நல்லா வேக வச்சதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், நாட்டுக்கோழி பொடி 1 பாக்கெட் ஃபுல்லாகவே கொடுத்துடுங்க. மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மசாலாலாம் உள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிட்டே இருங்க. பாருங்கள் நல்லா மசாலாலாம் இறங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரையாக வேணும்னாலும் அப்படியே வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சு. கொஞ்சம் கிரேவியாக இருக்கனால நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு வேணுங்கிறதுனால பாருங்கள் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்குது. நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் ஆட் பண்ணலை, அப்படியே தான் குழம்பு வச்சுருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. கொத்தமல்லி தழையும் சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. நம்ம ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்